அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் உங்கள் டாரதி. உண்மையா, நேர்மையா, லட்சிய பாதையோடு நாம் நடக்கும் பொழுது நமக்கு எதிர்பாராத கஷ்டங்கள், துன்பங்கள், இடர்பாடுகள், அவமானங்கள் கட்டாயமா வரும். மறுக்க முடியாத உண்மை. குமார் என்ற ஒரு மனிதர், அவர் ஒரு பள்ளி அலுவலகத்துல கணக்கராக கிளர்க்காக பணியாற்றார். ரொம்ப நேர்மையான மனுஷன். யார் அவர் அசைச்சு பார்த்துட முடியாது. அது ஜூன் மாதம் என்பதனால மாணவ மாணவிகள் கட்டுகின்ற பள்ளி கட்டணத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அவரு கட்டுக்கட்டா 10,000 பிரிச்சு வைத்து மறுநாள் வங்கியில கட்டுறது அவருடைய வழக்கம். முதல் நாள் கலெக்ட் ஆகிற 80,000 பணத்தை 10,000 பிரித்து பீரோல வச்சு பூட்டி சாவியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறார். மறுநாள் காலையில அன்றைய அலுவல்களை எல்லாம் முடித்து கொண்டு ஒரு 10 மணி வாக்குல அந்த கட்டை அப்படியே எடுத்து பையில வச்சுக்கிட்டு நேரா வங்கிக்கு போறார். போயிட்டு அங்க பாக்குறாரு 80,000த்துல 30,000 பணம் காணும். யோசிக்கிறாரு இல்ல நம்ம கரெக்டா தானே எண்ணி வச்சோம், இப்படிதானே வச்சோம், டேபிள் மேல எடுத்து வச்சோம், இப்படியே யோசிக்கிறாரு. அவருக்கு எங்க விட்டோம் அப்படின்றது அவருக்கு தெரியல. சரின்னு வேகமா வாகனத்தை எடுத்துக்கிட்டு நேரா பள்ளிக்கூடம் வராரு. பள்ளிக்கூடம் வந்து மறுபடியும் பீரோல இருந்து டேபிள்ல இருந்து எல்லா இடத்தையும் அலசி ஆராயிறாரு. பணத்தை காணும். அதற்குள்ளாக அலுவலகத்திற்குள் நுழைந்த தலைமை ஆசிரியர், என்ன குமார், இன்னும் நீங்க போலையா? அப்பவே போறேன்னு சொன்னீங்களே. இல்ல சார். இல்ல, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க பாட்டுக்கு ஏதோ தேடிட்டு இருக்கீங்களே. இல்ல சார், இந்த மாதிரி பணத்தை கொஞ்சம் காணும். பணத்தை காணுமா? எவ்வளவு பணம் காணும்? 30,000 காணும். என்னது இது? 50,000 இருக்கும்போது 30,000 இல்லைன்னு சொல்றீங்களே, என்ன இது? இல்ல சார். என்ன சார் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், நீங்க இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொறுப்பற்றத்தனமா தானே இருக்குன்னு அவர் வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார். குமாருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அவர் பேசுகின்ற பேச்சுல சுத்தி அலுவலர்கள் எல்லாம் அவருடைய டேபிளுக்கு முன்னாடி வந்து நின்னுறாங்க. என்ன சார், இங்க தானே வச்சிருப்பீங்க, நீங்க தானே சாவியை வச்சிருப்பீங்க, யாரும் நம்பி கூட கொடுக்க மாட்டீங்களே, இப்படி ஆளுக்கு ஒரு வார்த்தை அப்படி சொல்றாங்க. தவித்து போகிறார் குமார். ஐயோ, நம்ம எங்க வச்சோம்? இங்க தானே வச்சோம், வேற எங்கேயுமே கொண்டு போலையே, சாவியை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நம்ம அப்படியே என்னென்னமோ யோசிக்கிறார். எல்லாத்தையும் யோசித்து விட்டு அந்த நேரத்துல அவருடைய மகன் ஓடி வரான். அப்பா, காலேஜ் ஃபீஸ் பேலன்ஸ் இருந்துச்சு, 30,000 கட்டணும்னு சொல்லியிருந்தேன்ல, நீங்க கூட காலையில 30,000 கொடுத்தீங்களே, அதனுடைய ஃபீஸ் பில் இருந்தாங்கப்பா. நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியில போறேன்ப்பா, அம்மாட்ட சொல்லிடுங்க, என்னை தேடாதீங்க என்று சொல்லிவிட்டு அவன் கிளம்புறான். அந்த 30,000 என்ற வார்த்தை தலைமை ஆசிரியரிலிருந்து அலுவலக பணியாளர்கள் அத்தனை பேருடைய பார்வையிலும் குற்றவாளியாக நிற்கிறார் குமார். இல்ல சார், ஐயோ கடவுளே, என்னை எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாத்திடுன்னு அப்படியே கூக்குரல் இடுறார். கத்தில்லாமான்னு தோணுது. கண்ணீர் அவருடைய இமைகள் அப்படியே நிக்குது. கொட்டலாமா வேண்டாமான்னு நிக்குது. முழங்கால் போட்டலாமான்னு கூட யோசிக்கிறார். அந்த நேரத்துல அந்த அலுவலகத்தை கூட்டுகின்ற அந்த ஆயாம்மா, ஐயா இங்க பாருங்க, உங்க குப்பை டப்பால கட்டா பணம் கிடக்கு என்று எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. வேகமா அந்த குப்பை டப்பாவை வந்து வாங்கி பார்க்குறாரு. அதுல அவர் கட்டி வைத்த 30,000 பணம் 10,000 இருக்கு. அந்த ஆயாமாவுடைய கரங்களை அப்படியே பற்றி கொள்றார். அம்மா தெய்வமே, இன்னைக்கு என் நேர்ல என் உருவுல வந்து நிக்கிறம்மா, நீ உன்னை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்கவே மாட்டேம்மா என்று கண்ணீர் மல்க சொல்றார். தலைமை ஆசிரியருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, நடந்துருச்சு, நீங்க எடுத்துட்டு போய். அவரை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை குமார். அதற்குள் அலுவலக பணியாளர்கள் எல்லாம் அப்படியே விலகி போறாங்க. குமார் கண்ணீரோடு தன்னுடைய மேஜையில தலை வைக்கிறாரு. கடவுளே, இன்னைக்கு மட்டும் இந்த பணம் எனக்கு கிடைக்கலன்னா நான் இவ்வளவு நாள் நேர்மையா உண்மையா வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கும். என்ன நீ காப்பாத்திட்ட என்று சொல்லி கைகளை கூப்பி கண்ணீர் மல்க அவர் பிரார்த்திக்கிறாரு. அந்த நேரம் அவர் வாழ்க்கையில அவர் பட்ட அவமானம், அந்த நிமிடம் எல்லாம் அவர் மனதுல படுது. எல்லாவற்றையும் தூக்கி வைத்து விட்டு அந்த 30,000 பணத்தையும் எடுத்து தன் பையில் வைத்து கொண்டு நேராக வங்கியை நோக்கி விடுறார்.
வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். ஆனால் நாம் உடைந்து போக மாட்டோம். வீழ்வேன் என்று நினைத்தாயோ, வீழ மாட்டேன். மீண்டும் அடுத்த கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.